ஜனநாயகம் படம் பார்க்கறது அதிகமாக இருக்கு. அப்ப யார் மக்களோட பிரதிநிதி? ஜனநாயகம் படம் பார்க்கறது தானங்க மெஜாரிட்டி தானங்க ஜனநாயகம். போராட்டம் நடத்துறவங்க எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் பேர் படம் பார்த்து. இப்ப யார் மக்கள் பிரதிநிதி சொல்லுங்க? அப்ப நீட்டுக்கு ஆதரவு இருக்குன்னு யார் சொல்றீங்க? நீட் போராட்டத்துக்கு எங்க ஆதரவுன்னு சொல்லுங்க. நான் சினிமாவுக்கு போயிட்டேனே, அப்ப நீட் நான் ஆதரிக்கிறேன்னா வீக் டேல காலையில தமிழ்நாடு முழுக்க ஷோ அடிச்சு பிச்சு போயிட்டாங்க. Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Kartipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi. இங்க போராடக்கூடிய மாணவர்கள் மீதும் காவல்துறையினர் வந்து ரக்கடா அரகண்டா நடந்துக்கிறாங்கன்ற வர காட்சிகள் பார்க்க முடியுது. ஏன் பாக்குறீங்க? அவங்க என்ன அனுமதி வாங்கினாங்களா? அனுமதி இல்லாம போராட்டம் நடத்த உங்களுக்கு உரிமை இருக்குதா? மவுண்ட் ரோட்ல வந்து குறுக்க நின்று படுத்துருவோம். ஆம்புலன்ஸ் போக வேண்டாமா? ஆபீஸுக்கு போக வேண்டாமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? சோறு திங்க வேண்டாமா? நீங்க ரோட்ல படுத்துறீங்க, நாங்க வேலை பார்க்க வேண்டாமா? எங்க அண்ணன் வடிவேல் படுத்த வச்ச மாதிரி தான். ஓனர்னா ஓரமா போய் நில்லு. உன்னை யார் வேணான்றா? தமிழக அரசு இங்க சென்னையில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு என்னதான் ரியாக்ட் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீட்டுக்கு எதிரான சிந்தனை தான் தாவேக அரசுக்கு இருக்கு. திரு உதயநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? 2021 நீட் ரத்து பண்ற ரகசியம் எனக்கு தெரியுங்கிற வார்த்தை போட்டாரு. பயன்படுத்துற நீட் ரகசியம் அவருக்கு தெரியாம போயிருச்சா? பேப்பர் லீக் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஏன் பண்ணல? அவங்க 5 வருஷமா ஏன் அரசாங்கத்தில் இருந்தாங்கல்ல? ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஏன் போராட்டம்? தீர்மானமா நிறைவேற்றினாங்க. தீர்மானமா பண்ணிட்டே போறாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க? ஆனா பேரணி போக கூடாது, அமைதியான முறையில் தான் போக கூடாது. சென்னையில பேரணி போறதுக்கு அனுமதி இருக்கான்னு பாருங்க. நாளைக்கு வாங்கி நம்ம ரெண்டும் சேர்ந்து பேரணி போவோம். சென்னையில நடத்துற அத்தனை பேருக்கு ஒரு கேள்வி தாங்க, நீட் தேர்வு எப்ப ஆரம்பிச்சு? முந்தானத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தானே இருந்தாங்க. தெரிவிச்சுட்டே இருங்க. எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கு. நீங்க எதுக்கு ரோட்டுக்கு வரீங்க? என்ன திடீர்னு காலையில எந்திரிச்சிருக்கீங்க? கோர்ட்டுக்கு போங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார்னா நீட் போயிருமா? உங்க நோக்கம் என்ன? அனிதாக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்காம போயிருச்சுல. அதனால தான் அவங்க நொந்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சீட் யாரு கிடைச்சதுன்னு கேட்க. யாரு கிடைச்சிருக்கு சார்? அதே அனிதாவுடைய வகுப்புல, அந்த கம்யூனிட்டியில அதே அனிதாவோட கூட மார்க் வாங்கின ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. ஏன்னா நீட்ல இடஒதுக்கீடு இருக்கு. படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள், நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் இழக்கக்கூடிய சம்பவமும் இருக்குது இல்லையா? அனிதா எடுத்துக்கலாமே. சூப்பரான உதாரணம் வந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஹாப்பி நீங்க கேட்டதுல. அனிதா வந்து பண்ணிக்கிட்டாங்க. +2ல நல்ல மார்க் வாங்கினா 1000 சம்திங் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ரைட். அவங்க வந்து நீட்ல பாஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு நீட்னால சீட்டு கிடைக்கல. ரைட்டுங்களா? நீட்ல அனிதாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சீட்டு யாருக்கு கிடைச்சது? இதை சொல்லணும். நீங்க அனிதாவுக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்காம போயிருச்சுல. அதனால தான் அவங்க நொந்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சீட் யாரு கிடைச்சதுன்னு கேட்க. யாரு கிடைச்சிருக்கு சார்? அதே அனிதாவுடைய வகுப்புல, அந்த கம்யூனிட்டியில அதே அனிதாவோட கூட மார்க் வாங்கின ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. ஏன்னா நீட்ல இடஒதுக்கீடு இருக்கு. நான் பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்னுடைய இடத்துல ஒருத்தர் கூட உள்ள நுழைய முடியாது. பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் கிடைக்கும். யாரு கிடைக்கும்? இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க நான் சொல்ல 1000 முறை சொல்லிட்டேன். நீங்க இன்னைக்கு குழந்தை கேட்குறீங்க. நான் இந்த பாயிண்ட் 1000 முறை சொல்லியிருக்கேன். நீட்ல செய்து கொண்ட சகோதரி அனிதாவுடைய சீட்டு யாரு கிடைச்சுன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டுன்ற. வேற யாரும் சொல்லணும். அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டுன்ற. அனிதாவோட கூட மார்க் வாங்கின பிள்ளை கிடைச்சிருக்கு. யாரு கொடுக்கணும்னு சொல்லுங்க. அனிதா வந்து 100 மார்க் வாங்கியிருக்கு. இன்னொரு பிள்ளை 101 மார்க் வாங்கியிருக்கு. யாரு கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். 100 வாங்கினவங்களா 101 வாங்கினவங்க சொல்லுங்க. நீங்க அதே கம்யூனிட்டின்ற. நான் இன்னும் அதையும் கூட நான் மாத்தல. ஒரு பிராமணர் கொடுத்தீங்களா, ஒரு பிள்ளைமார் கொடுத்தீங்களா, ஒரு செட்டியார் கொடுத்தீங்களா நான் கேட்கல. அதே கம்யூனிட்டியில் என்ன இடஒதுக்கீடு இருக்குது. இடஒதுக்கீடு இந்தியாவில் எங்கேயா இல்லாமல் இருக்குன்னு சொல்லட்டும். அவங்க நீட்டில் இடஒதுக்கீடு இல்லைன்னு கேட்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு அப்படியே இருக்குது. என்ன நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க? யாரும் நீங்க வந்து மாத்தி போய் சொல்லி ஏமாத்துறீங்க. அனிதாவுடைய சீட்டு ஒரு பொது பிரிவினர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லட்டுங்க. நான் உங்க கூட சண்டைக்கு வந்து நிற்கிறேன். இன்னொரு கம்யூனிட்டிக்கு போயிருச்சுன்னு சொல்லுங்க. இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க உண்மையை. அனிதாவோட கூட படித்த பிள்ளைக்கு கிடைச்சிருச்சு. கிடைக்கணுமா கூடாதா? அப்புறம் நீங்க தானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டில் சேர்றாங்க. அவங்களாம் யார்? படித்தவங்களா படிக்காதவங்களா? ஃபெயிலானவங்கள சேர்த்துட்டாங்கன்னு சொல்லுங்க. முறைகேடு. 100க்கு 100 வாங்கினவங்க போய் சேர்த்துருக்கீங்க. கட் ஆஃப் மார்க் கூட்டிகிட்டே போகுது. பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல. கட் ஆஃப் மார்க் கூட்டிகிட்டே போகுது என்ன அர்த்தம்? சிம்பிளாக நீங்கள் யாரோ ஒரு அகாடமிஷியன் எல்லாம் பெருசாக நீங்கள் அப்பாட்ட கேட்கணும். ஒரு ஸ்கூல் வாத்தியாட்ட கேட்டால் கட் ஆஃப் மார்க் கூட்டிச்சாங்களா அப்படின்னு என்னங்க? நல்ல மார்க் வாங்குறோம் இன்றைக்கி கூட்டிகிட்டே போகுது. அப்படி தானே இருக்கணும். மருத்துவம் படிக்கிறவர்கள் மாணவர்களுடைய தரம் உயர்ந்துகிட்டே இருக்கணும்ல சார். சென்னையில் நடத்துகிற அத்தனை பேருக்கு ஒரு கேள்வி தாங்க, நீட் தேர்வு எப்போ ஆரம்பிச்சு? நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? முந்தானத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருங்க. நீங்க எதுக்கு ரோட்டுக்கு வரீங்க? என்ன திடீர்னு காலையில் எந்திரிச்சிருக்கீங்க? நீங்க கோர்ட்டுக்கு போங்க. சட்டமன்றத்தில் ஆள் இருக்குல்ல. ஏடிஎம்கே வந்து நீட் வேணுங்குதா? டிஎம்கே நீட் வேணுங்குதா? டிவிகே நீட் வேணுங்குதா? யாருங்க நீட் வேணுன்றா? போய் மக்கள் மன்றத்தில் குரல் கொடுங்க, சட்டமன்றத்தில் குரல் கொடுங்க. ரோட்ல என்ன வேலை? நான் நிறைய உரிமைகளை வாங்கி இருக்காங்க. அதை வாங்குங்க பாஸ். நீங்க போற எங்க மக்கள் மன்றத்தில் பேசுறோட உங்களுக்கு என்ன இடம்? சட்டமன்றத்தில் பேசுறோட உங்களுக்கு என்ன இடம் கிடைக்கும்? பார்லிமெண்ட்ல பேசுறோட உங்களுக்கு என்ன? அங்கதானங்க சட்டமாக முடியும். நீட் தேர்வு அபாலிஷ் பண்ணுங்க.
யாருங்க பண்ணுவா சொல்லுங்க, யாரால பண்ண முடியும் சொல்லுங்க. ஒன்று நீதிமன்றம் கேன்சல் பண்ணும், நீட் இனிமேல் செல்லாதுன்னு. பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தால் பார்லிமெண்ட் தான் நீக்கணும். பார்லிமெண்ட்லேயும் பேச விட மாட்டீங்க, கோர்ட்டுக்கும் போக மாட்டீங்க. என்னங்க நீங்கள்? தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார்னா நீட்டு போயிருமா? உங்கள் நோக்கம் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி நீட்டு தாங்க. அண்ணன் உதயநிதி சொல்கிறார்ல, நீட்டே முறைகேடு தான்ட்டார். நீட்டில் முறைகேடு நடக்கவில்லை, நீட்டே முறைகேடு தான்ட்டார். சூப்பர். நீட் எங்கே ரத்து பண்ணப்படும்? 2 இடம் தான், எய்தர் கோர்ட் ஆர் பார்லிமெண்ட். போங்க, யார் தடுத்தா அவங்கள? முறைப்படி தானங்க செய்யணும். இங்க போராடக்கூடிய மாணவர்கள் மீதும் காவல்துறையினர் வந்து ரொம்ப ரக்கடா அரகண்டா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரியான காட்சிகள் பார்க்க முடியுது. ஏன் பார்க்குறீங்க? அவங்க என்ன அனுமதி வாங்கினாங்களா? அனுமதி கொடுத்துருக்காங்களா? அப்போ அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்த உங்களுக்கு உரிமை இருக்குதா? மவுண்ட் ரோடில் வந்து குறுக்க நின்று படுத்துருவோம். ஆம்புலன்ஸ் போக வேண்டாமா? ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? சோறு திங்க வேண்டாமா? நீங்கள் ரோட்டில் படுத்துருவீங்க, நாங்கள் வேலை பார்க்க வேண்டாமா? நீங்கள் மக்கள் பிரதிநிதியா? உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோமா? நீங்கள் யாருங்க 10 பேர் உட்காந்து நான் சொல்கிறேங்க, நான் பேசுகிறேன். என்னுடைய ஒவ்வொரு வீடியோ 1 லட்சம் பேர் போகுது. 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பாண்டே சொல்கிறார் நீட் வேணும், நாடு பூரா நீட் வேணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? யூ ஹேவ் த ரைட், ஐ டோன்ட் ஹேவ் த ரைட்டா? அப்போ உங்க உரிமையை ஏன் உரிமையை யார் தீர்மானிக்கிறா? ஃபர்ஸ்ட் அந்த டெல்லி ப்ரொடெஸ்ட் சொல்லும்போதே அங்க யாருமே இளைஞர்கள் கிடையாது. இங்க போராடக்கூடியவர்களும் எல்லாருமே நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க. நீங்க சமூக அக்கறையினுடைய அடிப்படையில் சமூக அக்கறையோட நான் போராடுங்கன்னு சொல்ல, போராடக்கூட நீங்க சொல்லிக்கிறேன். ரோட்டுக்கு ஏன் வர்றீங்கன்னு கேட்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். நான் நீங்க வள்ளூர் கூட்டத்தில் போராடுங்கன்னு சொல்றேன், சேப்பாக்கம் ஸ்டேட்ல போராடுங்கன்றேன். யார் வேணான்ற உங்களுக்கு போராட்டத்தை எப்படி தடுக்க முடியும்? அது அடிப்படை உரிமை. யார் தடுக்கிறாத? இன்னைக்கு நடமாட விடுவீங்களா என்ன? பீச்சில் இன்னைக்கு நான் போக முடியல. ஏன்? இப்போ நீங்க நேரம் பீச்சுக்கு போங்க, உங்களை விட மாட்டாங்க. ஏன்? நான் பீச்சுக்கு போகிறது யாருக்கு தடுத்தா? போலீஸ். ஏங்க? வன்முறையாளர் உள்ளே வந்துடுவாங்க. ஏன் அவருக்கு? அதானே சொல்கிறேன், வன்முறையாளர் உள்ளே வந்துடுவாங்க, நானும் போக முடியாமல் போச்சு. என்னுடைய உரிமை எப்படிங்க பாதிக்கப்படலாம்? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் பீச்சுக்கு போராட்டம் நடத்த வந்துடுவாங்க 4 பேர். இப்போ என்ன ஆகி போச்சு? நான் என் புள்ள கூட்டியோட நீங்கள் பீச்சுக்கு போக முடியல. என்னுடைய உரிமை பாதிக்கப்படுதா இல்லையா? போராட்டம் நடத்தினா போராட்டம் நடத்துறதுக்கு போங்க. எங்கள் அண்ணன் வடிவேல் படத்தை சொன்ன மாதிரி தான், ஓனர்னா ஓரமாக போய் நில்லு. உன்னை யார் வேணான்றா? போராட்டம் பண்ணுங்க. யார் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறா? நல்லா போராட்டம் பண்ணுங்க. எங்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, சந்தோஷம். அனுமதிக்கப்பட்ட இடத்துல பண்ணுங்க. போகிற ஒரு இடத்துல இப்போ நாங்களாம் ரோட்டில் போக வேண்டாம், நாங்களாம் நடமாடணும், எங்களுக்கு வேலை கிடையாது, வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. நீங்கள் போகிறவங்க கூட வந்துடணுமா? நீங்கள் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? நீங்கள் எலெக்ஷன் இருந்தீங்களா? கவுன்சிலராக இருக்கீங்களா? நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகல, மக்கள் மன்றத்துக்கு போகல. இங்கே ரோட்டில் என்ன வேலை உங்களுக்கு? இன்னைக்கு தான் நீட் வந்திருக்கா? இந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா? இன்னைக்கு சென்னையில் போராடுகிறார்கள் மாணவர்கள். 3ஆம் தேதி ரத்து பண்ணப்படுது. எங்கே போனீங்க? அன்னைக்கு தானே லீக் ஆச்சு. அதனால 30 நாள் கழிச்சு போராட்டம். திடீர்னு எந்திரிச்சு என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களான்னு கேட்குறீங்க. அன்னைக்கு போராட்டம். நான் அந்த எமோஷனை புரிஞ்சுக்கிறேன். நானே சொல்கிறேன், எனக்கு ஒரு 22 லட்சம் மணி நேரம் வாழ்க்கையில் விளையாடாது. இந்த வார்த்தை நான் அன்னையிலேருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட். எனக்கு குழப்பமே கிடையாது. ஆனால் போராடுறதுக்கு ஒரு முறை வேண்டாமா? நக்சல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க? அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுறாங்க. சரிதானே? ஒத்துக்கிடுவீங்களா? ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை ஒத்துக்கிடுவீங்களா? ஆனா இவர்கள் யாரும் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் ஈடுபடல. இது நியாயம்னா அது நியாயமாயிராதா? இல்ல, அறவழியில தானே போராடிட்டு. அறவழியில உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராடுறது அறவழி, ரோட்ல வர்றதுன்னு அறவழி, பாதி வழி. அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராடுறதாங்க அறவழி. என்னங்க எனக்கு ரோட்ல வந்து என்ன இப்படிங்க அறவழி ஆகும்? நான் உங்களை 100 முறை சொல்றேன். ஜந்தர் மந்திரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் போராட்ட போது அடித்து துரத்தப்பட்டார்கள். பாஜக ஆட்சியில் ஜந்தர் மந்திரில் இருக்க வரைக்கும் ஒரு ஆள் நகர்த்தப்படலை. சிஏஏ ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு இந்தியா முழுக்க. எங்கெங்க பாஜக தடுத்து எங்கேயா தடி அடிச்சு விரட்டிச்சாங்க? ஷாஹின் பாக் அப்படின்னு டெல்லியில் நடந்தது. இந்தியா முழுக்க தமிழகத்தின் ஷாஹின் பாக், சென்னையின் ஷாஹின் பாக், வண்ணாரப்பேட்டையின் ஷாஹின் பாக்னு போராட்டம் எங்க தடுத்தாங்க? யார் தடுத்தாங்க? அரசாங்கம் பேசாம தான் வந்துச்சு. போராட்டத்தை அனுமதித்தது மத்திய அரசு. எங்க போராட்டத்துக்கு முறைப்படி அனுமதி வாங்க, நீங்க மட்டும் போராட்டம் பண்ணுங்க. நியாயம் எல்லாம் கோர்ட்டு பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், பேசாம இருக்கும். தமிழக அரசு இங்க சென்னையில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு என்னதான் ரியாக்ட் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க தமிழக அரசுடைய? எல்லாமே அரசு தானங்க. தமிழக அரசு, பாஜக அரசு, தாவேக அரசு நான் பார்க்க மாட்டேன், நீங்க பார்ப்பீங்க. நான் வந்து நீட்டுக்கு எதிரான சிந்தனை தான் தாவேக அரசுக்கு இருக்கு. திரு உதயநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? 2021 நீட் ரத்து பண்ற ரகசியம் எனக்கு தெரியுங்கிற வார்த்தை போட்டார். பயன்படுத்துகிற நீட் ரகசியம் அவருக்கு தெரியாம போயிருச்சா? பேப்பர் லீக் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஏன் பண்ணல? அவங்க 5 வருஷமா ஏன் அரசாங்கத்தில் இருந்தாங்கல்ல? ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஏன் போராட்டம்? தீர்மானமா நிறைவேற்றினாங்க. தீர்மானமா பண்ணிட்டே போறாங்க, அவ்வளவுதான். அது என்ன பண்ணாங்க? அப்ப தாவேக்காக்கு மாற்றுக்கிறது கிடையாது, திமுகவுக்கு மாற்றுக்கிறது கிடையாது, அதிமுகவுக்கு மாற்றுக்கிறது. என்ன பண்ணுவாங்க? இங்கே போராட்டத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா போராடுங்க. பொதுமக்களுக்கு தொந்தரவுனா பிரச்சனை. அதை யாரும் அனுமதிக்க முடியாது. அது தாவேக அரசு அப்படிதான் ரியாக்ட் பண்ணும், திமுக அரசு அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். யார்? பாஜக அரசு அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்கு. பாஜக அரசு இந்த போராட்டத்தை அனுமதித்தது மறந்து விடாது. தப்பான தகவல் மக்கள்கிட்ட போய் சேர்க்காதீங்க. இந்த போராட்டத்தை பாஜக அரசு டெல்லியில் அனுமதிச்சது. ஜந்தர் மந்திரம் போராடி வான்சுக் போராடி இருந்தார். உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி போராடாம தான் போனாரா? சாயந்தரம் பேரணியா போன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரோட்டுக்கு வந்த பிறகு. ஆனா பேரணி போக கூடாது, அமைதியான முறையில் தானே போக கூடாது. சென்னையில பேரணி போறதுக்கு அனுமதி இருக்கான்னு பாருங்க. நாளைக்கு வாங்கி நம்ம ரெண்டும் சேர்ந்து பேரணி போவோம். இது கேளுங்க, நீங்க சென்னையில் கேளுங்க. தமிழ்நாடு தானே, தாவே காட்சி தானே, தாவேக்காக்கு நீட்டு எதிர்ப்பு சிந்தனை தானே, அதுல எந்த குழப்பமும் இல்லையே.
தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு உங்கள் பாயிண்ட். அப்படி இல்லை, அது பொய், அது வேற விஷயம். அதனால தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு உங்கள் பார்வை. வாங்க மவுண்ட் ரோட்ல நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போவோம், நானும் பின்னாடி வரேன்றேன். அனுமதி கொடுக்குமா தாவேகா அரசுன்னு கேட்குறேன். பேரணிக்கு சென்னையில் அனுமதி கிடையாதுங்க, அவ்வளோதான். நீங்கள் பேரணி ஊருக்குள்ள போய்க்கலாம், நீங்கள் யாரும் ஒன்றாம் சொல்லல. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தி பேண்ட் வாத்தியம் மட்டும் ரெண்டு பேரை நடந்து ஓரமாக போகிறோம்னு கிடையாதுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க போகுது, ஜம்மு காஷ்மீரில் போகுது, அஸ்ஸாமில் போகுது, நார்த் ஈஸ்ட்டில் போகுது, கேரளாவில் போகுது. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டும் 5 வருஷம் போராடி வாங்கினா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி வாங்கினாங்க லீகலா. குறுக்க போல ஆர்எஸ்எஸ் எங்க போராட்ட நண்பர்கள் கூட ரோட்டை மறிச்சாங்களா? ஹைகோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட் போனாங்க, கோர்ட்டில் ஜெயிச்சாங்க, ஊர்வலம் போனாங்க. அதுதானங்க முறை. சட்டத்தை மதிக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் தான் நீங்களா? ஆர்எஸ்எஸ் என்ன பாசிச சக்தின்னு சொல்லுவீங்க. சட்டத்தை மதிக்கிறவங்க பாசிச சக்தி, சட்டத்தை மீறுறவங்க தூக்கி போடுறவங்க ஜனநாயக சக்தி. நீங்க தான் சொல்லணும். தாவேகா அரசு தமிழக, அதாவது விஜய் அவர்கள் தாவேகாவில இருந்து நீட்டுக்கு எதிரான மனநிலையில தான் இருக்காங்கன்னு சொன்னாலுமே, ஆனா எதிர்க்கட்சிகள் இப்போ என்ன ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா, நீட் எதிர்ப்பிலும் தாவேகா இரட்டை நிலைப்பாட்டில் தான் இருக்கு, ரொம்ப அமைதியான முறையில தான் வந்து எதிர்க்கிறாங்க. இரட்டை நிலைப்பாடு 3 நிலைப்பாடுலாம் விட்டுருங்க. நான் சொல்ல வர திமுக என்ன நிலைப்பாடு இருந்துச்சோ அதே நிலைப்பாடு தான் அவங்க இருக்காங்க. இல்ல, ஏன்னா நீட் இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் வாய் திறக்காதவர்கள் நிறைய பேர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் விஜய் அவர்களிடமிருந்து அபிஷியலான ஒரு கண்டன அறிக்கையே வெளியே வருது. ராகுல் காந்தி வந்தாலும் வரும், தீப்கே போனாலும் வரும், அது பிரச்சனையே இல்லை. நான் வந்து நேற்று என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொன்னீங்க, அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து நீட்டுக்கு எதிராக விஜய் தலைமையிலே போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. விஜய் தலைமையிலே அவங்க ஆட்சியில் இல்லாத போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அவங்க ஸ்டாண்ட் எங்கேயாவது மாற்றிருக்காங்களான்னு சொல்லுங்கள். திமுக ஸ்டாண்ட் எங்கேயாவது மாற்றிச்சான்னு சொல்லுங்கள். அதிமுகவுக்கு வேறு ஸ்டாண்ட் இருக்கான்னு கேளுங்க. இவர் எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் நான் சொல்லுவேன். அவர்கள் எல்லாம் என்ன செய்தாலும் அவர் தான் ஒன்று செய்வார். இவங்கெல்லாம் ஒன்று செய்வாங்க, அவர் மட்டும் மாற்றி செய்வாரா? அவர் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது செய்கிறார். ஏடிஎம்கே என்ன செஞ்சிச்சு? ஏடிஎம்கே பீரியட்லேயும் ஆட்சியில் வந்து நீட் இருந்துச்சு. 13 வருஷமாக இருக்குங்க. 2013ங்க, இன்னைக்கு 2026ங்க. 5 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சுங்க, 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி இருந்துச்சுங்க, இப்போ தாவேகா ஆட்சி இருக்குங்க. ஏடிஎம்கே என்ன செஞ்சாங்களோ டிஎம்கே என்ன செஞ்சாங்க அதே செய்து தாவேகா. ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செய்ய வேண்டிய விஷயத்தையும் போராட்டத்தையும் சிஜேபி கையில் எடுத்துள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சிஜேபி முதல்ல யாருன்னு சொல்லுங்க. அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்றவங்களான்னு சொல்லுங்க. தேர்தலில் நின்றுருக்காங்களான்னு சொல்லுங்க. அவங்க மக்கள் பிரதிநிதியான்னு சொல்லுங்க. நேற்று வரைக்கும் அந்த சிஜேபியோட ஃபவுண்டர்னு சொல்லக்கூடிய தீப்கே எங்கே இருந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது கண்ணை மூடி நம்ம போயிட்டு வந்து அவர்கள் பிரதிநிதிகளா இவர்கள் பொருளா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குங்க. இவங்க யாருன்னு சொல்லாமல் சம்மந்தமாக சிஜேபி யாரு? இந்த நாட்டில் நீதிபதி ஒரு கமெண்ட் சொல்ல, சும்மா இந்த வேலை இல்லாத பசங்கள்லாம் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி சுற்றி தெரிஞ்சு பாடா படுத்துறாங்க பாட்டு. உடனே கரப்பாம்பூச்சி. அப்படியே நேபாள் பேட்டர்ன், அப்படியே பங்களாதேஷ் பேட்டர்ன். பங்களாதேஷில் இடஒதுக்கீடு போராட்டம் இல்லை, இடஒதுக்கீடு சரின்னு நீதிமன்றம் சொல்லுது, பட்டக்குன்னு போராட்டம். நேபாளில் நீதிமன்ற உத்தரவு, படக்குன்னு போராட்டம். இங்கே நீதிமன்றத்தில் யாருக்கு எதிரான குரல் இது? அதுதான் சொல்ல, டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கான குரல். ஓகே, ராகுல் காந்தி அவர்களை பத்தி பேசும்பொழுது அத்தனை நாள் அந்த போராட்டம் நடந்திருக்கு, திடீர்னு போயிருக்காரு. அதுவும் இல்லாம ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடக்கும் பொழுது அவர் ஏன் பிரதமருடைய வீட்டிற்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி. நான் புரியும்படியா சொல்லலான்னு பார்ப்போம், நீங்க புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் ஈழ பிரச்சனைக்கு எதிராக பல பேர் இருக்கிறாங்க. அதாவது ஈழத்துக்கு ஆதரவாக இலங்கை அரசுக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருங்க? பழநெடுமாறன் ஐயா, பன்ருட்டி வேல்முருகன், திருமாவளவன், வைகோ, சீமான், அட்லீஸ்ட் 5 பேர் நான் சொல்லிட்டேன். இந்த 5 பேர் ஒன்றா இருக்காங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பாஜகவும் காங்கிரஸும் கூட ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தனி ஈழத்தை ஏற்க மாட்டாங்க. ஒரு பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் இல்லாத இந்த 5 பேர் ஏன் ஒன்றா இல்லை? அவ்வளோதான் புரிஞ்சுங்க. ஏன் சிஜேபி போராட்டத்தில் காங்கிரஸ் இல்லை, ஏன் காங்கிரஸ் தனியாக போராட்டம்னா நீங்கள் பார்த்துக்க. இவ்வளோதான் நான் சொல்லி, அதுக்கப்புறம் புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க, புரியாத போய்ங்க. ஜனநாயகன் படம் பார்த்துட்டீங்களா சார்? எனக்கு அவ்வளோலாம் நேரம் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எங்கள் தலைவர் படத்தை நான் பார்த்துருக்கிறேன். அதுவுமே ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் ஒரு காலத்தில், நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் நான் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் ஷோ காலைல 4 மணிக்கு காசி தேட்டர்லாம் உள்ளே பூந்து அடிச்சு முடிச்சுலாம் போய் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம். அது இப்போல்லாம் கொஞ்சம் வயசான காலத்தில் அப்படி நம்ம மாட்டு ஓரமாக காட்டு படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லை சொன்னாங்களா, சூப்பர்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போ டைம் கிடைச்சாப்பா. கூட்டம் மட்டும் எந்த ஒரு எதுவுமே இல்லாம போயிட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி ஏத்துக்கலாம்? போராட்டம் நடத்துறவங்க எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு நம்பர் சொல்லுங்கள். சும்மா 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? அது இங்கே ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் இந்தியா பூரா சேர்த்து ஒரு 1 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இந்தியா பூரா 1 லட்சம் பேர் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் பேர் படம் பார்த்துருக்காங்க. இப்போ யார் மக்கள் பிரதிநிதி சொல்லுங்க? அப்போ நீங்கள் நீட்டுக்கு எதிராக சிந்திக்கணுமா, ஜனநாயகத்துக்கு எதிராக சிந்திக்கணுமா? யார் மக்கள் பிரதிநிதி? இந்த மக்கள் பிரதிநிதி ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் தானே சொன்னீங்க. ஜனநாயகம் படம் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கா? அப்போ யார் மக்களோட பிரதிநிதி? ஜனநாயகம் படம் பார்க்குறவங்க தானே மெஜாரிட்டி தானே ஜனநாயகம். புரியுங்களா? நம்ம 3 பேர் இருக்கிறோம், நீங்கள் வேறு சொல்றீங்க, நானும் தம்பி வேறு சொல்கிறோம். அதான ஜனநாயகம். அப்போ நாங்கள் சொல்கிறதா நடக்கணும். ஆமாவா இல்லையா? நான் அதான் தப்பாக சொல்லி இதான ஜனநாயகம். அப்போ ஜனநாயகன் படத்தை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் பேர் சேர்ந்து போராடுறவங்க 1 லட்சம் பேர். இப்போ யார் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்? இந்த மக்கள் அந்த மக்கள். அப்போ யார் மக்களுக்கு ஆதரவு எங்கே கொடுக்குறாங்க? அப்போ நீட்டுக்கு ஆதரவு இருக்குன்னு யார் சொல்கிறீங்க? நீங்கள் நீட் போராட்டத்துக்கு எங்கே ஆதரவுக்குன்னு சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு போயிட்டேனே, அப்போ நீட்டு நான் ஆதரிக்கிறேன்னா வீக் டேல
காலையில் தமிழ்நாடு முழுக்க ஷோ அடித்து பிச்சு போயிட்டாங்க. லீவு போட்டு, ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு, காலேஜ் கட் அடிச்சு, ஸ்கூல் கட் அடிச்சுட்டு, படம் அதனால் 17 வயசு கீழே போக முடியாது. 17 வயசு 15 வயசுக்கு மேலே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். படம் நாடு முழுக்க தேட்டருக்கு போயிருச்சேங்க, எல்லாமே போயிருச்சுங்க. அப்போ யார் நீங்கள் பண்ணீங்க? ஹவுஸ்ஃபுல்லாக எம்டியா? ஏதாவது ஒரு ஷோ ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு தேட்டர் கழிவு தமிழ்நாட்டில் 1000 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். 1000 தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். ஒரு தேட்டரில் 500 மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு தேட்டரோட கெப்பாசிட்டி வெறும் 500ன்னு வச்சுக்கோங்க. யாருங்க பப்ளிக்? யாரு நீங்கள் சொல்லுங்க. அந்த 1 லட்சம் பேரா, இந்த 10 லட்சம் பேரா? யார் பப்ளிக்? படம் பார்க்க சென்றவர்கள் தான் ஜனநாயகம். அவ்வளோதான். அரசியல் தொடர்பான கருத்துக்கள் என்று பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Naturals, world's fastest growing salon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free.